ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அயர்ன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வச்சுங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்தமாரி அயர்ன் பண்ணிட்டீங்களா? இந்தமாரி ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். 2x2 ப்ளவுஸ்னால் இந்த ஸ்கேல் அளவு 2 இன்ச்சு விட்டுருங்க பேக்கில் மடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த அளவு மடித்தா தான் கொஞ்சம் ஸ்டிப்ஸாக இருக்கும். இது அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டாக மடித்து நீங்கள் போட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தடையும் கட் பண்ணலாம். உங்களுக்கு டேப்பில் அளவு எடுத்தும் கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த முறையிலே சொல்லித்தரோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தமாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸே நிறைய மெத்தடில் கட் பண்ணலாம். உங்களுக்கு 2-3 மெத்தட் போடுறேன். எது பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. 2 ஷோல்டர் இங்கே ஒன்றா வச்சுக்கோங்க. இதுதான் பேக் நிற்க இருக்கும். இந்த ஆமுல் நேராக இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. இங்கே ஒரு மார்க் 4 இன்ச்சு இங்கே பிடிப்பீங்களா? இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. இங்கே மேலே ஒரு மார்க். இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இங்கே பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 4 இன்ச்சு. இங்கே கை ஏற்றும் போது பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 4 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இதுவும் ஈஸியான மெத்தட் தான். அடுத்த வீடியோவில் இன்னொரு மெத்தடில் போடுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பேக்கு இதுலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கும். அதேமாதிரி பேக்கு மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கும். இது 2x2 ப்ளவுஸ்னால் உங்களுக்கு 2 இன்ச்சு கீழே விட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக மடித்தா தான் உங்களுக்கு சுருட்டாமல் மடியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்குங்க. பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இந்தமாதிரி ரெண்டாக மடிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படியே இதில் இன்னொரு மடி மடிச்சிருக்குங்க. இங்கே ஓரமாக ஒரு டிஸ் மார்க் போட்டுங்க. இந்த சின்னதும் பெருசுமாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதுக்கும் ஒரு 2 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா உள்ளே கை மடித்து எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு 2 இன்ச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த கை சுற்று அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. அப்படியே இந்த லென்த்துலேருந்து இதை கை அளவு இதே அளவு வச்சு அப்புறம் 4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்க கை தைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டுங்க. இந்த ஆமுலேருந்து கரெக்டாக ஒரு மார்க். இங்கே 4 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு மார்க். அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு அடுத்த வீடியோவும் போடுறேன், அதுக்கு எப்படின்னு பாருங்கள். இப்போ கை ஆமுல் வந்து இதிலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே குடஞ்சி இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆமுல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் ப்ளவுஸு. ஏன்னா நிறைய பேர் சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்கத்துக்காக தான் இதை எடுக்கிறது. அதேமாதிரி இந்த எடுக்கிறது வந்து முன்னாடி சைடு வரணும். கை ஏற்றும் போது பேக் சைடு போய்ட்டால் அது ப்ளவுஸு மாறிடும். அதனால் இந்த ஆமுல் கட் வந்து முன்னாடி சைடு வரணும். இப்போ அடுத்தது இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி கரை பீஸ் இந்த பக்கம் வரும். இந்தமாரி ரெண்டாக மடித்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க, நம்ம பக்கம் வர மாதிரி. இப்போ இதை மடிக்கிறதுக்கும் இந்த ஸ்கேல் எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அளவு விட்டுருங்க துணியை. இப்போ இதில் எவ்வளோ அகலம் இருக்கோ பட்டி பீஸ் அதே அளவு தான் நம்மளுக்கு வேணும். இங்கேருந்து வச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க்,
இந்த ஊக்கு பட்டியிலேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இந்த ஊக்கு பட்டியிலேருந்து இந்த தையல் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. அதேமாதிரி இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டால் போதும். நம்மளுக்கு இந்த பேக்கில் சைடில் விடுவோம் இல்லைங்களா, அதே அகலம் இங்கே விட்டால் போதும். இந்த பேக்கில் பட்டி பீஸ்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க பிடிக்கிற அளவுக்கு. இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு கூட ஒரு மார்க் போட்டு இதில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி உள்ளே குடஞ்சி எடுக்கணும். ஃப்ரெண்டு டாட் போட்டு தைக்கும்போது உங்களுக்கு பட்டி நச்சுன்னு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் நம்ம உள்ளே மடிக்கணும். 1.5 இன்ச்சு டீஸ் மார்க் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். நீங்கள் இந்த அளவு உள்ளே மடிக்கிற அளவு, அப்போ தான் ஸ்டிப்னஸ் அழகாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் எந்த அளவு இருக்கோ அப்படியே இது மேலே போட்டுருங்க. இதை மேலே போட்டு இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க், இதே அளவு விட்டால் போதும், எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் மார்க். இந்த இப்போ ஆம்பூல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு அதே மேலே ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே ஒரு லைன். இப்போ இந்த நெக்கு அளவுக்கு அப்படியே ஒரு மார்க் போட்டுங்க. இந்தமாரி மார்க் போட்டுங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நெக்கே இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே பிடிப்போம் இல்லையா 1/4 இன்ச்சு, அங்கே கேப் விட்டு இந்த அளவு இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த நெக்குக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, எனக்கு நெக்கு கழுத்து தைப்போம் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சு மேலே விட்டுருங்க. அதே அளவு இங்கே வச்சுட்டு இங்கே பட்டி பீஸ் தைக்கும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, அந்த பட்டி பீஸ்லேருந்து 1/4 இன்ச்சு இங்கே விட்டுருங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்டு இந்த டாட்லேருந்து இந்த ஊக்கு பட்டி வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்த்து அப்படியே அளந்துங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. ஏன்னா இங்கே பிடிச்சி தப்பே இல்லைங்களா, ஊக்கு தைக்கும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து மேலே இந்த எவ்வளோ பிடிக்குமோ அங்கே 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த இதுலேருந்து ஒரு மார்க் அப்படியே வச்சு இங்கே ஒரு மார்க். இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் இன்றைக்கி கட் பண்ணுறோம். இதுக்கு வந்து டேப்பே யூஸ் பண்ணல, வெறும் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே எப்படி மார்க் பண்ணி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் டேப் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு அதுவும் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு டேப் யூஸ் பண்ணல பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மெத்தடும் கட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் டேப் வச்சு எப்படி கட் பண்ணுறது அந்த வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு. இந்த டீஸ் மார்க்கில் அப்படி ஷோல்டர் வந்து டைட்டாக இந்த அளவு பண்ணிக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இந்த டாட் எவ்வளோ தூரம் வருது இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஒரு அர்க்கத் போட்டு இந்த அப்படியே ஃப்ரண்ட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதிலேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இந்த அளவு வச்சு இந்த அளவு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து இங்கே ஒரு அர்க்கத் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த டாட் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த டாட் போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த 3ஆவது டாட் பிடிக்கணும். இந்த 2 டாட் போனோடனே உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு வந்துடும். இங்கே ஒரு டாட் போட்டுருங்க. இப்போ இதிலே 2x2 எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். ஒரு பீஸ் தான் இதில் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பீஸ் இதிலே கட் பண்ணிக்கோங்க. இதில் கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணுறது, சப்போஸ் 2x2 துணி வரலன்னா வேறு துணி கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு மேட்சாக வேறு எதாவது லைனிங் மெட்டீரியல் இல்லை திக்னஸ் வேறு எதாவது துணி போட்டுக்கலாம். இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸ், கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் நம்ம எவ்வளோ கிராஸ் பீஸ் போடுறோமோ அந்த அளவு நெக்கு ரவுண்டு ஷேப் அழகாக வரும். இந்தமாரி கிராஸ் எடுத்துங்க.
இந்த அளவு கிராஸ் எடுத்துங்க. ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.